நீ விவசாயத்தை மதிக்கிறவனா இருந்தா வீடியோவை ஷேர் பண்ணு. ஒரு சரக்கு பாட்டில் தயார் பண்றவன், ஒரு சிகரெட் தயார் பண்றவன், ஒரு கணேஷ் புகழை தயார் பண்றவன், ஒரு பொடிமட்டை தயார் பண்றவன், இவங்க எல்லாருமே சொகுசு கார்ல போறாங்க, பெரிய பெரிய கோடீஸ்வரனா இருக்காங்க. ஆனா ஒரு உணவு தயார் பண்ற ஒரு விவசாயி மட்டும் ஏன் இன்னமும் ஏழையாவே இருக்கான்? இது ஒரு போதைப் பொருள்னு தெரிஞ்சுதான். நீ விவசாயத்தை மதிக்கிறவனா இருந்தா வீடியோவை ஷேர் பண்ணு. ஒரு சரக்கு பாட்டில் தயார் பண்றவன், ஒரு சிகரெட் தயார் பண்றவன், ஒரு கணேஷ் புகழை தயார் பண்றவன், ஒரு பொடிமட்டை தயார் பண்றவன், இவங்க எல்லாருமே சொகுசு கார்ல போறாங்க, பெரிய பெரிய கோடீஸ்வரனா இருக்காங்க. ஆனா ஒரு உணவு தயார் பண்ற ஒரு விவசாயி மட்டும் ஏன் இன்னமும் ஏழையாவே இருக்கான்? இது ஒரு போதைப் பொருள்னு தெரிஞ்சுதான். நீ விவசாயத்தை மதிக்கிறவனா இருந்தா வீடியோவை ஷேர் பண்ணு. ஒரு சரக்கு பாட்டில் தயார் பண்றவன், ஒரு சிகரெட் தயார் பண்றவன், ஒரு கணேஷ் புகழை தயார் பண்றவன், ஒரு பொடிமட்டை தயார் பண்றவன், இவங்க எல்லாருமே சொகுசு கார்ல போறாங்க, பெரிய பெரிய கோடீஸ்வரனா இருக்காங்க. ஆனா ஒரு உணவு தயார் பண்ற ஒரு விவசாயி மட்டும் ஏன் இன்னமும் ஏழையாவே இருக்கான்? இது ஒரு போதைப் பொருள்னு தெரிஞ்சுதான். நீ விவசாயத்தை மதிக்கிறவனா இருந்தா வீடியோவை ஷேர் பண்ணு. ஒரு சரக்கு பாட்டில் தயார் பண்றவன், ஒரு சிகரெட் தயார் பண்றவன், ஒரு கணேஷ் புகழை தயார் பண்றவன், ஒரு பொடிமட்டை தயார் பண்றவன், இவங்க எல்லாருமே சொகுசு கார்ல போறாங்க, பெரிய பெரிய கோடீஸ்வரனா இருக்காங்க.